இந்த ஒரு இனிய மாலை பொழுதில் உங்களை பார்ப்பதே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த மழையும் பொருட்படுத்தாது இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. தமிழ் ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு இது ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த 19th ஃபிக்ஸ் பண்ணது ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் பேக். நான் சொல்லி ப்ளீஸ் ஃப்ரீஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சரோஜாதேவி வாசாலை ஓகே. அண்ட் ஒன்லி லாஸ்ட் வீக் we heard that she has attained the lotus feet of God. So then we discussed, we said we should contribute something towards her remembrance. So we decided to add some Sarojadevi songs. Not some actually. Sarojadevi songs varumbodhu there are solos of Sarojadevi, there are duets of Sarojadevi, and Sarojadevi movie la solo of hero. So அந்த மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம். Of course, if it is Sarojadevi solo, P. Sushila is here. If it is Sarojadevi duet, we will do both. If there is a song which is Sarojadevi movie, which is by a male playback singer, that I will do. That's the agenda today. Adikapuram வந்து also there are some requests, so we are going to honor those requests, which are not Sarojadevi movie, but other Tamil movies. Today is 100% Admark Tamil songs. So, and all of you would have read in last or seen in YouTube the last 4-5 days everything about Sarojadevi. So I don't want to talk too much about Sarojadevi. But the beauty of Sarojadevi is not her beauty. The beauty of Sarojadevi is her voice. And the கன்னடத்து பைகினி நம்ம சொல்றாங்கல்ல, கொஞ்சி கொஞ்சி பேசுறது. சம்டைம் அது தமிழா இருக்காது. பட் நிறைய தமிழ் ஆளுங்களுக்கு வந்து எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் அல்லாதவரை நாம் கொண்டாடுவோம். அந்த மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க எஸ்பெஷலி ஃபிலிம் வந்ததுன்னா தமிழ்லேருந்து வரல, அவங்க வேற எங்கேயாவது வந்திருக்காங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், சரோஜாதேவி, சாவித்ரி, பத்மினி, தேவிகா, இந்த மாதிரி அப்ப இருந்த டாப் 9 ஹீரோயின்ஸ் எல்லாருமே தமிழ் கிடையாது. அப்ப இருந்த ஒரே ஒரு ஹீரோயின் வாஸ் தமிழ், வாஸ் சந்திரகாந்தா. அவங்களுக்குலாம் ஒன்று அவ்வளோ சான்ஸ் வரல. ஓகே, அதனால தமிழில் வந்து நம்ம நிறைய பேர் இம்போர்ட் தான் பண்ணியிருக்கோம். அதனால சரோஜாதேவி ஒன் ஆஃப் தி இம்போர்ட்டட், பட் ஷீ கேம் இன்டு ஆக்டிங் அட் தி ஏஜ் ஆஃப் சார் வணக்கம் கொஞ்சம் பக்கத்தில் வரணும், கம்மியாக இருக்கு. அவங்க வந்தபோது ஷீ என்டர்ட் த மூவி ஃபீல்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 14. ஒரு கன்னடம் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி, மகாகவி காளிதாஸ்ல. அந்த மூவி வந்து நேஷனல் அவார்ட், நாட் ஃபார் ஹர் பட் ஜென்ரலா அந்த மூவிக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அட் தி ஏஜ் ஆஃப் 17 she came into தமிழ். அவங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் வந்து ஸ்ரீதரோட காதல் கல்யாண பரிசு. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட். அதாவது ரொம்ப லீனா கியூட்டா இருப்பாங்க அந்த மூவிலாம் அவங்க. அண்ட் மோர் ஓவர் சரோஜாதேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். எம்ஜிஆரோட அவங்க நடிச்சாங்கன்னா அது அவங்க ஒரு பொம்மை டால் அந்த மாதிரி தான் அவங்க நடிப்பாங்க, கொஞ்சம் பேசி இந்த மாதிரி. சிவாஜியோட நடிக்கும் போது she becomes super duper actor. பாலுபழம், பார்த்தால் பசி தேவ், ஆலயமணி, to name a few movies. Sarojadevi was outstanding in all those movies. So அது நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, and she has acted 27 movies with MGR, and she has acted 22 movies with Shivaji Ganesan, and few with Gemini, few with others. And she took a break. 67 she got married, went to Karnataka, and came back after some time and started acting again. By the time Shivaji found KMGR and MGR found so many other people, so everybody presented her. So she started acting in some other movies and other roles. So that's a brief about Sarojadevi. And most of her songs with MGR were super duper hit songs. Most of the songs with Shivaji were also super duper hits. So we have chosen some songs because we had very little time to practice all those songs. So that's the brief today. As always, we will start with the devotional songs. உங்களுக்கு வந்து நான் நிறைய கேள்வி கேட்க போறேன். யாராவது ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பிரைஸ், நாட் டுடே பட் ஐ கிவ் a prize. யார் வந்து நிறைய வந்து கரெக்டா சொல்றீங்கன்னு சொல்லி பாருங்க. அவங்க சொல்லுவாங்களா? ஓகே, இந்த டிவோஷனல் சாங் வந்து it was not from a movie. இது வந்து ஒரு ஆல்பம்னு சொல்லுவாங்க, மூவி இல்லாதது. பட் எம்.எஸ். விஸ்வநாதன், கண்ணதாசன்
2 பேரும் ஒரு நாளைக்கு உட்காந்து பேசும்போது என்னடா எப்போ பார்த்தாலும் சினிமாக்கி பார்க்கணும் இருக்கும். அப்போ வந்து ஒரு ப்ரைவேட் ஆல்பம் ஒன்று கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு they created this album. They called all the singers from the industry. TMS, SPG, Veeramani, Sirihari, S. Janaki, P. Sushila, Ella Gisori, எல்லாருமே வந்தாங்க. அதை பார்க்க யாருக்காவது இந்த ஆல்பம் பேர் ஞாபகம் இருக்குமா? யாருக்காவது? சார் மணி சார் ஞாபகம் இருக்கா? இல்ல. ஓகே. இட்ஸ் கால்ட் கிருஷ்ணகானம். அதுல வந்து அத்தனை பாட்டு எழுதினது வந்து கண்ணதாசன், மியூசிக் பை எம்.எஸ். விஸ்வநாதன், பட் டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸ். தட் ஆல்பம் வாஸ் a super hit album. It sold more than film music. அந்த மாதிரி ஒரு ஆல்பம். Even today that album is one of the chart busters அப்படி சொல்லலாம். Okay, so we are starting. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாரும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனம் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமை அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான்,
ஆடவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. கைகளில் ஏந்தி பவழவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே.
காதல் கொடியே கண்மலர்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவழவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே பிஞ்சு முகத்தின் ஒளி இழந்தாயே பேசி பழகும் மொழி மறந்தாயே அஞ்சி நடக்கும் நடைமேலிந்தாயே அன்ன கொடியே அமைதி கொள்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவழவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே ஈன்ற தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன் உதய நிலவே கண்மலர்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவழவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே தேங்க்யூ. அதாவது ஞாபகம் கேட்டோம் மியூசிக் கேட்டோம் ஞாபகம் வண்ணக்கிளி சொந்த மொழி என்ன மொழியோ வண்ணக்கிளி சொந்த மொழி என்ன மொழியோ புள்ளிமையில் புன்னகையில் என்ன மயக்கம் புள்ளிமையில் புன்னகையில் என்ன மயக்கம் வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ கன்னிமன மாளிகையில் காவல் நிற்கவா அங்கே காவல் நின்ற மன்னவனை கைபிடிக்கவா வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ கன்னத்திலே கிள்ளி
அத்திப்பழ கண்ணத்திலே கிள்ளி விடவா, அள்ளி விழி துள்ளி விழ கோபம் என்னவோ, அஞ்சி அஞ்சி சொல்லுவதே பாபம் என்னவோ. வண்ண கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, அஞ்சி மகள் வாழ்ந்திருந்து சொன்ன மொழியோ. Thank you.